இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது மனசு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு கட்சி தலைவன் அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களை கூட வழி நடத்த தெரியல, அவங்களை ஒழுங்குபடுத்த தெரியல. அவங்க குடும்பத்தை விடுங்க, அது அவங்களுடைய பர்சனல், அது நம்ம வர வேண்டாம். ஆனா கட்சின்னு வரும்போது பப்ளிக் இப்படி பாதிக்கப்படுறாங்க. இளைய சமுதாயத்தினர் எத்தனை பேர்த்தோட உயிரோடப்பா விளாண்டுட்டு இருப்பாங்க. டிவி கேன்றதெல்லாம் ஒரு கட்சியா? இத்தனை உயிரை பலி வாங்கியும் கூட இன்னமும் திருந்தாம சரி ரோட்ல போய் இப்படின்னு அவங்களோட திமிர்த்தனத்தினால நீங்க போய் விழுறீங்க. ஆனா உங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நினைச்சு பாத்தீங்களா? உங்களோட வாழ்க்கை நீங்க பண்ற தவறுனால எப்படியோ போங்க, ஆனா அந்த குடும்பத்தை நினைச்சு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தலைவன் பின்னாடி போவீங்களா? இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய தலைவனை பொறுத்த வரைக்கும், தொண்டர்களை வழி நடத்த தெரியாத ஒரு தலைவனா ஏத்துக்கவே முடியாது யாராலையும். இது கண்ணுல பார்க்காம நாங்கெல்லாம் பாஸ் பண்ணி போறதுக்கு நாங்க தற்கொலைகள் கிடையாது. உங்களுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க. அரசியல் தலைவர்களா யார் வேணாலும் வரலாம், நிக்கலாம், போட்டிடலாம். ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கை பாதிக்க கூடாது, வளரணுமே தவிர பாதிக்க கூடாது. வாழ்க்கை குடும்பமே வீணா போகிற அளவுக்கு இப்படி போயிட்டு இருக்கீங்களே தம்பிகளா, கொஞ்சமாச்சும் திருந்துங்கடா.